Hi friends, welcome to Geetha's World. இந்த ஆரி நெக் டிசைன் வந்து எப்படி போடலான்றதை வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோட நெக்கோட அளவு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கட்டிங் லைனு. இது உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங் லைனுக்கு. இப்போ ஜரி வச்சு அதில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். எப்பவும் போல் த்ரெட்டு நல்லா நாட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் திக்காக நாட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக்கில் ஒரு செயின் போட்டுக்கலாம். இது வந்து ஷோல்டர் லைனு. இது மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். கரெக்டாக இந்த ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு பேக் ஸ்டிச்சு சின்னதாக லாக் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சு கொடுத்துடலாம். உங்களால் எவ்வளோ சின்னதாக முடியுதோ அவ்வளோ சின்னதாக வந்து செயின் போட்டுக்கோங்க. நூல் வந்து கீழே வந்து த்ரெட்டை நல்லா லூஸாக விடுங்க. அப்போ வந்து செயின் கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ண முடியும் நம்ம நீடியில். இதே மாதிரி 4 லைன் போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 4 லைன் போட்டுட்டேன். முடிஞ்ச வரையும் கிட்ட போட்டிருக்கேன். அதாவது கேப்பு தெரியாமல் ஒரு செயினோட லைனுக்கும் அடுத்த செயினோட லைனுக்கும் கேப் இல்லாமல் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துக்கலாம். நார்மல் சூவிங் த்ரெட்டு, பீட் நீடிலு, சுகர் பீட், அவ்வளோதான். இதுலேயும் த்ரெட்டை நல்லா நாட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம், லாக் ஸ்டிச்சு. நான் 2 பீடாக தான் வைக்கிறேன். இதுலேயும் த்ரெட்டு கொஞ்சம் நல்லா லூஸாக விடுங்க, அப்போ நீடில் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். நான் வந்து எங்கேயும் கிளாஸ்க்கெல்லாம் போய் கற்றுக்கல, நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கும் பெருசாக எதுவும் போட தெரியாது. செயின் ஸ்டிச் போட தெரியும், பீட் கொக்க தெரியும், எட் நாட் போட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஸ்டிச் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் போடலாம். இது ஃபுல்லாக ஒரு லைன் கொடுத்துட்டு பீட் லைனு நான் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm ஆஃப் பீடு. இது நம்ம கையில் கொடுத்தோம் இல்லையா, அதே தான். இதில் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு ஆஃப் பீடு இந்த மாதிரி நீடியில் லோட் பண்ணிவிட்டு சிங்கிள் பீடுக்கு தான் நான் நாட் போடுறேன். நாட் இல்லை, செயின். ஏன்னா பீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, ஃப்ரேம்லேருந்து எடுத்துட்டால் லூஸ் வந்துடும். அதனால் ஆஃப் பீடுக்கு ஒரு செயின், சுகர் பீடுக்கு ஒரு செயின், இதே மாதிரி தான் லோட் பண்ணணும். என்னால் நீடிலுக்குள்ளே அது பெரிய பீடு ஆஃப் பீடு திருப்பி வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் சிங்கிள் பீடாகவே எடுத்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எனக்கு வந்து இப்படி எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக இந்த லைனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து வந்து ஒரு சுகர் பீட் லைன் அவுட்லைனும் கொடுத்துட்டு நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடிச்சாச்சு. 4 mm சுகர் பீடு ரெண்டும் சேர்த்து போட்டோம் இல்லையா, அந்த லைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு சுகர் பீட் லைனும் போட்டாச்சு. இப்போ வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக் லைன் ஃபுல்லாக வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடலாம். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து ஒரு நான் 2 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டேன்.
நம்ம saree பின் பண்ணுறதுக்கு அந்த இடம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ மார்க் பண்ண இடம்லாம் சக்கரி வச்சு லாக் பண்ணிடலாம். சிங்கிளாக வச்சு அங்கங்கே லாக் பண்ணி எடுத்துருவோம். மார்க் பண்ணியிருக்க இடம் ஃபுல்லாக பாருங்கள் போட்டாச்சு. இப்போ இந்த சக்கரியில் வந்து ஐ ஷேப் ஸ்டோனு இதை வந்து நம்ம ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 5 பீடு 5 ஸ்டோன். இப்போ கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிப்போம். கம்மு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோன் எவ்வளோ நீட் இருக்கோ அவ்வளோ நீட்டுக்கு கம்மு போடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எக்ஸஸாக போடுங்க. ஸ்டோன் கொஞ்சம் கீழே விழாமல் இருக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாது. ஃபுல்லாக ஒட்டிட்டு நீடிலோட பேக் சைடு எடுத்து ஷேப் வந்து கரெக்டாக பச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்கட்டும். ஏன்னா வந்து இதை சுற்றி நம்ம வந்து ஜரியால் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஷேப் வந்து நேராக வந்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு நல்லா ட்ரை பண்ணவும் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கையில் போட்டோம் இல்லையா, சென்டராக வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி 2 டைம் ஜரியால் வச்சு செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லை, சேம் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் செய்ய போகிறேன். ஒரு ஸ்டோனை சுற்றி 2 டைம் வந்து செயினால் அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸ்டோனோட உள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். அதாவது உள் சைடு இருந்து எடுத்துகிட்டு எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் நம்ம பாட்டில் அப்படியே செயின் ஒரு ஸ்டோனை முடிச்சு விட்டோம்னா அடுத்த ஸ்டோனுக்கு அதே மாதிரி எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு ஃப்ளவர் போட்டுடலாம். ஒன் டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதையும் வந்து கண்டினியூவாக செகண்ட் லைனும் போட்டுடலாம். அப்படியே நம்ம வந்து சென்டராக வச்சுருக்கோம் இல்லையா சக்கரி ஒன்று, அதுக்கும் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். பொறுமையாகவே போடலாம். ஒன்றும் எனக்கு இந்த ப்ளவுஸ் போட 20 days ஆச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ளவுஸ் தானே போடுறோம், அதனால் பொறுமையாகவே போடுங்க. கை, நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 20 days ஆகிடுச்சு. பாருங்கள், முடிச்சிட்டேன் 2 ஃப்ளவரு. பாருங்கள், இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு இல்லையா. இதே மாதிரி எல்லா ஃப்ளவரும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைடு நெக் ஃபுல்லாக இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லா ஃப்ளவரும் இங்கே ஷோல்டரில் வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது பீடு இடிக்குமோன்னு சொல்லிவிட்டு ஆஃப் ஃப்ளவர் தான் போட்டிருக்கேன். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்ட பிறகு அது எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்த்து போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போது இந்த ஃப்ளவர் வந்து ஃப்ளவரோட அவுட்லைன் சுற்றி சுகர் பீடால் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடிச்சிட்டேன். எல்லா ஃப்ளவருக்கும் அவுட்லைன் வந்து சுகர் பீடால் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சக்கரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு தான் இருக்குது. இப்போ இந்த 2 ஃப்ளவருக்கும் சென்டராக ஒன்று, ஃப்ளவரோட சென்டரில் ஒன்று, இதே மாதிரி எல்லா இடமும் சக்கரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் கொண்டு வந்துட்டேன், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது இந்த சக்கரி ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சக்கரியில் ஒட்டுற ஸ்டோன் தான் இது. இந்த ஸ்டோனை தான் கம் போட்டு எல்லா ஃப்ளவர்லேயும் ஒட்டிடலாம். ஃப்ளவரோட உள்ளே ஃபஸ்ட்டில் வச்சோம் இல்லையா ஒரு சக்கரி, அந்த சக்கரி இப்போ வெளியே வச்சோம் இல்லையா அவுட்லைனில், அந்த சக்கரி எல்லாத்துக்கும் ஓட்டிகிட்டு வந்துடுவோம். கையில் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிறதால நெக்லைன் நான் இவ்வளோ தான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், வேறு எதுவும் போடலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக் டிசைனு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.